அவர்கள் மூலமாக நான் பெற்றதற்கும் மகிழ்ச்சி. என்ன சமயத்தில் இந்திய நாட்டில் உள்ள பெரிய துரதிர்ஷ்டம் ஜாதி கொடுமைகள், மனிதனை மதிக்காதது, ஏற்றத்தாழ்வு, ஆணும் பெண்ணுக்குமே மரியாதை கிடையாது. ஆண் பெண்ணை மதிக்க மாட்டா, ஆனால் வாழ்க்கையில் நேசிக்க மாதிரி காட்டிக்கிடுவாங்க. இவ்வளோ வேற்றுமை இருக்க காலத்தில் இன்னும் ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய ஜாதி கொடுமைகள் ஒழிய வேண்டும், ஜாதி கொடுமை மாற வேண்டும், பெண்களுக்குள்ள உரிமை கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் வைத்து படங்கள் பலது அப்பப்போ வந்தாலும் கூட அண்மை காலத்தில் நல்ல படங்கள் எடுத்தார். அதிலும் இன்றைக்கு இவரே தயாரிப்பாளர் என்ற முறையில் பரியேறுமாள் MABL கோடு போட்டு இருக்கக்கூடிய படத்தை எடுத்தார். அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு மகிழ்ச்சி. அதில் என்னென்னா எனக்கு சொந்தமாக நடுது. அவர் படம் தயாரித்தவரும் நடித்தவரும் தயாரித்தவர் இயக்குனர் எங்கள் ஊருக்கு 10 மைல் பக்கத்தில் மாரி செல்வராஜ். எங்கள் ஊரே ஜாதிக்கு அடையாளம்னு காட்டியிருக்கதே அது உண்மை. அவங்க ஊரும் எப்படின்னு தெரியும். அதனால் பாராட்டுதலில் பெருமைப்பட்டு அப்படி படம்லாம் வரணும், இப்படி படங்களும் தயாரிக்கணும், இன்னும் நல்லது சமுதாயத்துக்கு. அந்த முறையில் பார்க்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சி. எனக்கு இந்த விருது கொடுத்துருக்கேன். வரும்பொழுது பாராட்டுங்கிறது வேறு. ஆனால் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு காந்திய காலத்துலேயும் காந்தியே ஓடி போய் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி உள்ள காலம். மஞ்சள் மங்களகரமான மஞ்சள் பெட்டிக்கு வாக்களிங்கன்னு ஒரு காலம். அப்போ எல்லாருக்கும் ஓட்டு கிடையாது, 10% தான் ஓட்டு. பெண்கள்லையும் ஆணாலும் இருந்தாலும் சரி, நிலம் இருந்தால் தான் ஓட்டு உண்டு. BA MA பட்டதாரிக்கு தான் ஓட்டு உண்டு, வேறு எல்லாருக்கும் ஓட்டு கிடையாது. அதுவும் சாதாரண விஷயம் இல்லை. சுதந்திரம் கிடைத்த பிறகு தான் ஓட்டே கிடைக்கிது. அதுலேயும் அம்பேத்கர் இருந்து எல்லோருக்கும் ஓட்டு.